ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றினா ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஜெயிலில் வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதி அண்ட் கமுதியில் வந்துட்டு போட்டிருக்காங்க. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நல்ல விஷயந்தான். கமுதியன் வந்துட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தகாத வார்த்தைகள் பேசினாங்க. குறிப்பாக திவாகரை வந்துட்டு இப்படி அப்படின்னு எக்கச்சக்கமான வார்த்தைகள் லூஸ் டாக் விட்டு ரெட் கார்டுக்கு இவர் தான் பர்ஃபெக்டான ஆள் அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஓகே, அதனால் வந்து பிடிச்சி போட்டாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, விஜய் பார்வதியை வந்துட்டு ஜெயிலில் போட்டதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு தான் என்னோடய கேள்வி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி பிக் பாஸில் அவங்க கொடுத்த டாஸ்க்கு பிக் பாஸே வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பாராட்டுகள் தெரிவித்தார். கியூசியில் 2 பேர் சூப்பராக பண்ணீங்க, உங்களுக்கு நான் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸே வந்துட்டு அவங்களுக்கு அடிஷ்னலாக பவரை கொடுத்து அந்த பவரை அவங்களால என்ன யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. மற்றபடி வார்த்தையை வந்துட்டு அதிகப்படுத்துங்க விடலை, இவரை மாதிரி வந்துட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ரிவெஞ்சு, அதுக்கப்புறம் வன்மம், இதெல்லாம் வந்துட்டு அங்கே தலைவிரிச்சாடி இந்த நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த விஷயங்களும் இந்த கலை அவர் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களால் வந்துட்டு விஜய் பார்வதி வந்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் இத்தனைக்கும் எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அழுகைக்கு அழுகை, சண்டைக்கு சண்டை, கியூசிலையும் விஷயங்கள் எவ்வளோ பண்ணிட்டாங்க. இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் அதிகப்படியாக வந்தது விஜய் பார்வதி தான். இப்போ ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. என்னோடய கேள்வி என்னன்னா, இப்போ கமுதினை வந்து வயலண்ட்ன்ற விஷயங்களுக்கு எவ்வளோ அழகாக எடுத்து போட்டிங்க. அப்போ ஆதிரை என்ன பண்ணாங்க? அதே ஆதிரை வந்து இப்போ கமுதினாவது ஓங்கினார். ஆதிரையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணி பாட்டில் தூக்கி அடிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பட்டிருந்தால் அடி விழுந்திருக்கும். அங்கே பட்டு பக்கத்தில் இருந்த பிரவீன்ராஜ் மேலே பட்டு அவருக்கு வலிக்குதுன்றார். அப்போ என்ன ஃபோர்ஸில் அவங்க அடிச்சிருப்பாங்க? பட்டிருந்தால் விஜய் பார்வதிக்கு என்ன நடந்திருக்கும்? இதை யாராவது அங்கே வந்து வச்சாங்களா? விக்கல் சக்கரம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சார். சூப்பராக எடுத்து வச்சார். உண்மையில் அவருக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே சொன்னாப்புல, வேறு யார் சொன்னாங்க? வேறு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் கடைசியில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த குரூப்பு, அந்த அன்புக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஆதரி பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஆதரி தான் போயிருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் பிக் பாஸ் வந்து இந்த ஜெயிலுக்கு உண்டாக ஒரு 4-5 க்ரைட்டீரியா சொல்லிட்டார். வீட்டில் நடந்த நடவடிக்கைகள், அவங்க பழகின விதங்கள், ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, டாஸ்க் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப அதிகப்படியாக வந்து வயலண்ட் பண்ணது வந்து இந்த ஆதரே தான். அதேமாதிரி வினோத் முன்னாடி வந்து காலை 8 வைக்கிறப்ப பண்ண விஷயங்களும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க கன்ஃபார்மாக வந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கெமி என்ன பண்ணுறாங்க, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து ஒரு காயின் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பெருசாக வந்து எதுலேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அவங்கள வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் காமிக்க மாட்டாங்க. அடுத்தது கலை என்ன பண்ணார்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல இவங்களாவது சண்டை போட்டு ஏதாவது தெரிஞ்சாங்க. ஆனால் கலை எதுவுமே பண்ணல, சுத்தமாக பண்ணல. பச்சோந்தி மாதிரி ஒரு வேஷம் போட்டு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருந்தால் ஒரு விஷயத்த பண்ணார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கமருது உள்ளே போகும்போது பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்றார். என்னென்னமோ பேசுகிறார். இப்படி விஷயங்கள் இருக்கும்போது இதில் வேறு வந்து செருப்பு கட்டி ஏதோ சொல்லிட்டார். அசிங்கமான வார்த்தை சொல்லுங்களேன், வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை வேறு சொல்கிறார். இவ்வளோ விஷயங்கள் பண்ண இவரை விட்டாங்க, கலையை விட்டாங்க. என்ன நடக்குது? எனக்கு பொண்ணு போய் புரியல. இவ்வளோ பேர் டம்மியாக உள்ளே இருக்காங்க. சரி, விடுங்க. அடுத்தது விக்கல் சிக்கரம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, அந்த டீமுக்காக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் சுபிக்ஷா சொல்லி தான் நம்மளுக்கே வருது. அந்த பாட்டில் எடுக்கும்போது பண்ணாங்க. சரி, ஓகே. இப்போ விஜய் பார்வதியை விட இவர் சூப்பராக பண்ணாரா இந்த வாரம்? இப்போ வெறும் விஜய் பார்வதி இல்லாமல் விக்கல் சக்கரம் இருக்கிறத மட்டும் நம்ம போட்டோம், எத்தனை எபிசோட் நம்ம பார்ப்போம், எத்தனை கிளிப்பிங்ஸ் பார்ப்போம், அவ்வளோதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ். அப்படின்னு இருக்கும்போது அவர் ஏன் சொல்லலை? யோசிச்சு பாருங்களேன். இதுதான் வந்துட்டு அங்கே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ். சரிங்களா? விக்கல் சக்கரம்க்கு அடுத்தது பாருங்கள் யார்? வினோத். சரி, வினோத் என்ன பண்ணார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த திவாகரை வந்துட்டு அங்கங்கே கலாய்க்கிறது, திவாகர் கூட சண்டை போகிறது, கமருதன் கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறது. இதை தவிர்த்து அவர் வேறு என்ன பண்ணார்? அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் மேடம் வியானா இந்த வாரம் என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு நாள் வந்து அந்த அன்பு கேங் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்க்குறோம், பெருக்கிறதுல கூட நல்லா வந்துட்டு கீழே தண்ணியை தெளித்து வாசை தெளித்து கோலம் போட்டு அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு பெருக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா சப்பளங்கானம் போட்டு பெருக்கிறாங்க. இவங்க சப்பளங்கானம் போட்டு உட்காந்து பெருக்கி எப்போ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை பெருக்கி முடிக்கிறது? அதுங்களும் சீசனே முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்துட்டு சோம்பேறி. ஆனால் உண்மையே சொல்லப்போனால் வியானா வந்து நல்ல பாயிண்டில் சொல்கிறாங்க, நல்ல கருத்தாக பேசுகிறாங்க, ஒரு சில விஷயங்கள் ஓகே. ஆனால் வேலை செய்கிறதுல செம்ம சோம்பேறி. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வேலை செஞ்சு நீங்கள் நல்லா பாருங்களேன், விஜய் பார்வதி கையமையாக கத்திட்டு வேலை செஞ்சாங்க.
ஆனால் இவங்க வேலையே செய்யலை. அதே மாதிரி இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் வேறு போயிட்டுருக்கு. என்னென்னா அவங்க சொன்ன கதையிலே நிறைய விஷயங்கள் வந்து பொய், அவங்க சொன்ன ஸ்டோரியிலே நிறைய பொய்ன்னு வேறு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயங்களும் தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது வியானாவை யாருமே சொல்லவே இல்லை. ஸோ வியானாவே யாரும் சொல்ல மாட்டாங்க, கலையே சொல்ல மாட்டாங்க, விக்ரமாக சொல்ல மாட்டாங்க, வினோத்தையும் சொல்ல மாட்டாங்க. சரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண அந்த ஆதிரியாவது சொல்லுவாங்க, பார்த்தா அவங்களையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் விஜய் பார்வதி மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு வில்லியாகவே வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகணுன்றது அவங்களுடைய ஆசைகள். அதனால் அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஜெயிலில் போட்டாங்களா, ஆல்ரெடி இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கே வந்துட்டு நாளைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார். அது வாரம் வந்துட்டு அது வந்து விஜய் பார்வதியோட தலையெழுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. கமருதீனுக்கு அதே தான். கமருதீன் சும்மா இருக்கும் போதே வந்து வச்சு செய்வார். இப்போ இந்த மாதிரி வயலண்ட் பிஹேவிங் பண்ணியிருக்காரு, அதுக்கு சம்மாடி இருக்குது. ஆதரிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி என்னோடய கேள்வி இன்னொன்று என்னென்னா, எஃப்ஜே வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார், ரூல்ஸ் அவரும் பிரேக் பண்ணல. ஆக்சுவலாக கியூசிக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு இது இருந்துச்சு. இவங்க போய் வாலண்டியராக போய் பேசுகிறாலும் இவங்களோட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு காயின் வரலனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தார். அப்போ அவரும் தான் ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரு. அப்போ அவரும் தான் வந்துட்டு இந்த லோ பர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பியூராக தெரியுது, எல்லாமே பச்சையாக தெரியுது. இங்கே வந்துட்டு பாலிடிக்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் விஜய் பார்வதி மட்டும் வந்துட்டு ஒரு வாட்டி இந்த லோ பர்ஃபார்மன்ஸில் வந்துகிட்டே இருப்பாங்க. கூட வேணால் வேறு யாராவது மாறுவாங்க, திவாகர் மாறுவார், இல்லைன்னா வியானா மாறுவாங்க, இல்லை வேறு யாராவது வந்துட்டு மாறுவாங்களே தவிர இது வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை, இன்னும் பாருங்கள் எப்போ வரைக்கும் விஜய் பார்வதி இருக்காங்களோ அது வரைக்கும் வந்து விஜய் பார்வதியை பிடிச்சி இப்படியே கலாய்க்கிறதே வேலையாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அந்த ஜெயிலை விட்டு வெளியே வராங்க. எதுக்கோ வந்து நம்ம கண்ணி திறந்து விட்டாங்க. அப்போ போகிறாங்க, இந்த அம்மா ஆதிரை வந்துட்டு அவங்களுக்குன்னு சூப்பர் டெலக்ஸ்க்குன்ட்டு அங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க, லக்ஸரியாக. அங்கே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்க்குன்னு ஒரு சில இது தான் இருக்குது, அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியாச்சு. இவங்க அப்போ தான் வந்துட்டு அங்கே வராங்க, யார், பார்வதி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஜெயிலுக்கும் போகணும், ரெஸ்ட் ரூமுக்கும் போகணும், இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆதிரே வெளியே வரல. வந்ததுக்கப்புறமா கனி வந்து சொல்லலாம்ல, இப்போது விஜய் பார்வதி அவ்வளோ தப்பு பேசுகிறோன்னே கனியக்கா வந்துட்டு இன்னும் கற்றுக்குறாங்க. நாங்கள் சொல்கிறது இனிமேல் நீங்கள் மண்டியில் வாங்க மாட்டீங்க பார்வதி, உங்களுக்கு தான் நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இங்கே இருக்க முடியாது, இப்படிலாம் பேசுகிறீங்கள. அப்போது அதே மாதிரி ஆதிரைக்கிட்ட நான் ஒரு வாட்டி சொல்கிறேன்லம்மா, உனக்கு அங்கே இருக்குல்ல, நீ எதுக்கு இங்கே வரன்னு தட்டு நல்லா சத்தமாக கேட்கலாமே, கேட்க மாட்டாங்க. ஏன்? இதுதான் இந்த பாலிடிக்ஸு. இந்த பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக என்ன வருது, அந்த லோ பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து ஆதிரை காப்பாற்றுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ஒன்று நடந்திருக்கு, எல்லாருமே சேர்ந்து இந்த லோ பர்ஃபார்மன்ஸில் வந்து தப்பாக வந்து ஒருத்தருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அதை மாற்றுவார்னு நினைக்கிறேன், நம்ம கமலஹாசன் அவர்கள் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இந்த வாட்டி விஜய் பார்வதி ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் சொன்ன இந்த லிஸ்ட்லேருந்து இந்த ஆதிரை, மற்றவங்க வரலாம் கூட பரவாயில்ல, ஆதிரை அதில் வரணுன்றது என்னோடய கருத்து. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி லோ பர்ஃபார்மன்ஸில் எப்போ பார்த்தாலும் இந்த விஜய் பார்வதி குத்திட்டு இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்களாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி யார் வந்துட்டு இது பண்ணியிருக்கா? உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்கள்.